போன வீடியோவில் இந்த 3 எரர்ஸ்க்கான மீனிங்கை பார்த்துட்டு இருந்தோம் ஒன்றா. பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கான எரரை பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸ் இது எப்படி வருது, எதுக்காக வருதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 2 நம்பர் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 45 67 ஈக்குவல் டு 45 ப்ளஸ் 67 ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 நம்பரையும் என்டர் அடுத்த செகண்ட் எனக்கு 112 வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 45ன்ற இந்த காலமை நான் என்ன பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். நான் டெலீட் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு இதே மாதிரி ஒரு எரர் வருது. இதுக்கு காரணம் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்ததை டெலீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நான் எந்த ரெஃபரன்ஸாக வச்சுருந்தேன், ஃபஸ்ட்டு காலமாக தானே இங்கே ரெஃபரன்ஸ் வச்சுருந்தேன். அதை நான் டெலீட் பண்ண அடுத்த செகண்ட் என்னாச்சு, எனக்கு ரெஃபரன்ஸ் எரர் வந்தாச்சு. இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். 56 87 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 56 ப்ளஸ் 87 ஆட் பண்ணால் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் இந்த காலமை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி அதே எரர் தான் வரும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும்.